Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ரெட் ஒயின் போச்டு பேர். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டெசர்ட். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹேசல்நட் கிரம்பிள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் கொக்கோ பட்டர் போட்டிருக்கேன். அதில் 50 கிராம்ஸ் ஹேசல்நட்ஸ் போட்டு நல்லா இதை வந்து ரோஸ்ட் பண்ணணும். நல்லா க்ரன்ச்சியாக ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒரு பவுலில் 100 கிராம் மைதா, அது கூட 80 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு இந்த ரோஸ்டட் ஹேசல்நட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு கோர்ஸாக பவுடர் பண்ணிக்கிட்டேன். அதை சேர்த்துட்டு கூட பட்டர் வந்து ஒரு 70 கிராம்ஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா எல்லா மைதா மேலேயும் கோட் ஆகி இந்த மாதிரி பிடிக்கிற பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி தூளாக இதை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 160 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சுட்டு 160 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம மேண்டரின் ஆரஞ்சு ஜெல்லி பார்க்க போகிறோம். இந்த மேண்டரின் ஆரஞ்சு வந்து எப்போவாது தான் சென்னை சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். இது கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. இதில் நிறைய விட்டமின் சத்து இருக்குது. இப்போ இந்த ஆரஞ்சஸை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் இருந்த ஜூஸை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஆரஞ்ச் ஜூஸை வச்சு நம்ம இப்போ ஜெல்லி பண்ண போகிறோம். ஒரு சாஸ் பேனில் இந்த ஆரஞ்ச் ஜூஸ் வந்து 100 ml சேர்த்துருக்கேன். அது கூட வந்து நான் ஒரே ஒரு கிராம் அகர் அகர் ஸ்ட்ரிப்ஸை சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து சேர்த்துட்டு 50 கிராம்ஸ் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுறேன். இது ஒரு கொதிச்சோடனே ஃபுட் கலர் எல்லோ ஆட் பண்ணுறேன். பிளேட்டிங்கோட கலருக்காக தான். இது வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை இறக்கிட்டு ஏதாவது ஒரு மோல்டில் நீங்கள் ஊற்றி ஜெல்லி செட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு ஸ்டார் ஷேப் வேணுங்கிறதுக்காக இந்த சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் ஊற்றிட்டு இதை ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஜெல்லி வந்து நல்லா செட் ஆகிடும். நம்மளோட ஆரஞ்சு ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது போச்டு பேர். இதை செய்கிறதுக்கு ஒரு சாஸ் பேனில் 250 ml அதாவது 1 கப் அளவுக்கு ரெட் ஒயின், அது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு சினமன் பீஸ் ஒன்று சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ், 2 க்ளவுஸ் லவங்கம் சேர்த்துட்டு அது கூட வந்து அந்த மேண்டரின் ஆரஞ்சோட பீல் வந்து நான் ஒரு 3 எடுத்து போட்டிருக்கேன். அந்த தோல் 60 கிராம் சர்க்கரை, ஒரே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த பேரிக்காவை வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எல்லாம் லைட்டாக சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீவி எடுத்தோடனே இது டேரெக்டாக வந்து அப்படியே வந்து அந்த ரெட் ஒயின் அந்த சிரப்பில் வந்து நீங்கள் போட்டுருங்க. இதை போட்டோடனே நம்ம ஒவ்வொரு பக்கமும் ஸ்லோ குக்கிங் மெத்தடில் குக் பண்ணணும். உங்கள் அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ இந்த பேரை திருப்பி விட்டு சைடெல்லாம் உருட்டி விட்டு அப்படியே எல்லா பக்கமும் ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹைட்டான சாஸ்பேனாக இருந்தால் இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி குக் பண்ணி எடுத்த உடனே நான் வந்து அதில் இருக்கிற நம்ம போட்ட ஸ்பைசஸ் ஆரஞ்சு பீல்லாம் எடுத்துக்கிறேன். எக்ஸாக்ட்லி இது குக் ஆகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ வந்து அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த ரெட் ஒயின் சிரப்பை வந்து நான் கொஞ்சம் நல்லா திக்காக்கிக்கிறேன். கொதிக்க வச்சு திக்காக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம பண்ண அந்த போச்டு பேரையும் அது உள்ளே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour அப்படியே ஊறுறதுக்காக விட்டுடுங்க. அப்புறம் ஒரு 1 hour கழித்து இதை எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பிளேட்டிங் பண்ணுறதுக்கு என்னோடய ஆரஞ்சு ஜெல்லியை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருந்தேன். அது ஓரளவுக்கு செட் ஆகியிருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து ஆரஞ்சு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சும் ப்ளூபெரியும் சேர்த்துட்டு அந்த போச்டு பேரை எடுத்து அதில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அந்த செஞ்சு வச்சுருந்த அந்த சிரப் இருக்குல்ல, அது அந்த சிரப்பையும் ஊற்றிக்கோங்க. சப்போஸ் உங்கள் சிரப் திக்காக இருந்ததுன்னா அதை வந்து அடுப்பில் போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தா அந்த ஹேசல்நட் க்ரம்பில் இன்னொரு பக்கத்தில் போட்டாச்சு. போட்டுட்டு நான் வந்து ஸ்டோர் பாட் வெனிலா ஐஸ்கிரீம் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீமும் செய்யலாம். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த போச்டு பேரை எடுத்து நம்ம கட் பண்ணி அது கூட வந்து அந்த வெனிலா ஐஸ்கிரீமும் க்ரம்பிளும் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.